வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா ஒன் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வெளியில வேலைக்கு இருக்குது, அதனால் வாங்க ஒன் டே விளாக் பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 7 ஆச்சு. நல்லா ஒரு வாரம் லீவில் 7 மணிக்கு எழுந்திரிச்சு போயிட்டு இப்போ ஸ்கூல் இருக்குது பிள்ளைக்கு. பார்த்திங்கன்னா மணி 7 ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறோம். பிரியம்மா, மணி 7, பாப்பாவுக்கு எழுப்பி விடு. மணி 7 ஆக போகுது. பால் டீ வைக்கிறேன், டக்குன்னு குடிச்சிட்டு வந்துருப்பியம்மா. பிரியாவை தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாப்பாவுக்கு சாப்பாடு வைக்கணுங்கிற தாண்டி சாப்பாடு வைக்கணும், குளிக்க வைக்கணும், அவளை ரெடி பண்ணணும். அதுதான் பெரிய வேலை. பார்த்தீங்கன்னா என்னமோ விழுந்துருச்சே, இங்கே தான் விழுந்துச்சா? அங்கே டீ வைப்போம். அழகிட்ட வச்சாச்சு. எந்திரிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் வேணும் தனி காய வச்சுருக்கேன். ஹீட்ரு போட்டு விட்டாச்சு. பாப்பாவும் பிரியாவும் இன்னும் தூங்குறாங்க. தூங்குறாங்களா? 2 பேர் தூங்குறாங்க. நல்லா செய்தி போட்டு விடுவோம். டீ ரெடி ஆனதுக்கப்புறம் அவங்கள எழுப்புவோம். எழுப்பிட்டு காஃபி போட்டாச்சு. டீ போடல, ஏன்னா இதே காஃபி வேணும்னு கேட்டாங்களா. காஃபி போட்டு அப்புறம் ஒரு ஆளுக்கோசரம் நான் எங்கே டீ தூள் போட்டு அதை கொதிக்க வைக்காது, அதனால் 2த்துக்கு சேர்த்து காஃபியே ஆற்றிட்டேன். வாங்க போய் எழுப்போம். பிஸ்கட் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கலாம். பிஸ்கெட்டாக சாப்பிட மாட்டான், நமக்கு தேவைப்படணும். பாப்பாவுக்கு வந்து எந்திரிச்சா பாய் கொப்பிடிச்சு பல்லெல்லாம் விளக்குனதுக்கப்புறம் என்ன ஒரு பால் குடிச்சு. வேகட்டி எந்திரி, இந்த காப்பி டைம் ஆச்சு. மணி 8 ஆக போகுதுமா. எந்திரிமா, பிள்ளைக்கு ஏதாவது சாப்பாடு செய்யணும். அவளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. எந்திரிங்க. பார்த்தீங்கன்னா எந்திரிச்சது சுறுசுறுப்பாக அப்படியே வேகமாக வந்த வேகத்துக்கு மூஞ்சி கூட கழுவாமல் அரிசியை வச்சு விட்டா. முதல்ல பருப்பை வச்சு விட்டா. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ மணி என்னதுன்னு நான் 7 மணின்னு நினச்சேன். மணி 7:45 எந்திரிக்கும் போதுங்களா மணி 8:05. இன்னும் அந்த மேடத்தை எடுத்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் ஆயிரும். நாங்களாம் ரெடி ஆகிடும். என்னை எந்திரிச்சு டக்குன்னு கிளம்புங்கும் போது முதல் நாள் அப்படித்தான் இருக்கும். நம்ம நாளையிலேருந்து பழகி போய் டக்குன்னு அந்த டைமிங் தானே போல் முடிக்கு வந்துடும். என்ன பண்ண போகிற? சாம்பாரா? புடலங்காய் கூட்டுனா பெசன் சாப்பிட்ற மாதிரி. ஓகே, நீ சரி. நான் போய் பாப்பாவை எழுப்புறேன். முதல்ல மணி 8 ஆச்சு. பிரியா எதுக்கு புலம்புறான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 நாள் லீவு, 5 நாள் லீவு. ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. இங்கே பாருங்களேன், ஹோம்ஒர்க் எழுதாமல் அப்படி கேட்டதுக்கு இல்லைன்னு அப்படியே டக்கால்ட்டி விட்டு அந்த 2 நோட்டு எழுதவே இல்லை. அதுக்கு தான் என்னையும் சேர்த்து திட்டிகிட்டு இருக்கிறேன். ஒன்றால் தான் அந்த பிள்ளை கெட்டு போகுது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு புலம்பிகிட்டே ஸ்கேலு பென்சில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இது எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான். இது 4 நாளா நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் கேட்டேன் தெரியுமா? வந்து எடுத்துட்டு வந்து காமி பாப்பா நான் எழுதிட்டேன். அப்பாட்ட சொல்லிட்டேன் எழுத கொடுக்கல, ஹோம்ஒர்க் கொடுக்கல. 3 நோட்லையும் எழுதலை. சரி விடு வா, சாப்பாடை பாருவா. ஸ்கூலில் போய் நீங்கள் எழுதிக்க. இதில் வேற வருஷத்துக்கு 78 பாக்ஸு, 78 பேக்கு. நீ எத்தனை 78 பேக் வாங்கி கொடுத்துட்ட? இல்லை திட்டாமல் முதல் ஸ்கூல் பொங்கல் முடிஞ்சு முதல் நாள் டைம் பிறந்து ஸ்கூலுக்கு போகிற திட்டாமல் அனுப்பு. என்ன பீட்ரூட்டு, புடலங்காய், ரசம், சாப்பாடு ரெடியா? ஓ, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாப்பாவை குளிச்சுட்டு இப்போ தான் மேடம் ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறேன். எழுதி டக்குன்னு விளையாடாமல் எழுது. டைம் இல்லை. இப்போ தலை செய்யணும், பவுடர் அடிக்கணும். ஆமாம், ஆய் வேற போல. நீ இன்னும் நான் தண்ணி வச்சிருக்கிறேன்.
ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கிறாங்க, சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கேன். இத்தனை நாள் தப்பிச்சாங்கள ஒரு வாரம், இனி மாட்டிட்டாங்க. இப்போல்லாம் காலையில் நான் தான் விட்டுறது. அவங்க அப்பா கிட்ட கொடுத்தா டிமிக்கி கொடுத்துருவோம். அப்பா அப்படின்னா போதும், இவர் உடனே சீக்கிரம் தங்க மணி ஓடுத்தோம். வீடியோ போய் மிஸ் பார்ப்பாங்க. பாக்ஸுக்கெல்லாம் பேக் பண்ணியாச்சு. அவங்க டேடி தலை சீவி விட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. என்ன பவுடர் அடிச்சோன்னு ஃபேஸ்க்கு இது போடலாம். பார்த்தாலும் என்னன்னு தெரியல, எடுப்போம். ஆனால் கேட்குறா, பார்த்துருக்கால பார்த்துருப்பா. அது தெரியுற மாதிரி தான் இருக்கு, தெரியுற மாதிரி தானே இருக்கு. ஆனால் நாங்கள் கொண்டு வந்தெல்லாம் காமிக்கல. ஆனால் நேற்று 2 தடவை கேட்டேன், கிளவி கீழே வளரி இருக்குமோ எனக்கு ஒரு டவுட். சைக்கிள் ஓட்டை தலைக்கு நான் போகிறேன். என்னது அது? என்னது அது? தேங்க்யூலாம் நீ என்ன பேக்கை கிறுக்கக்கூடாது. இல்லை கிழிக்கிறது கூட ஏதாவது கிழிஞ்சு போயிருன்னு சொல்லலாம். ஆனால் கிறுக்கி வச்சு பேக்கை அசிங்கப்படுத்திடுறா. அசிங்கமாக இருக்குது பேக் பார்க்குறதுக்கு. போட்டியா? சரி வா போட்டு. பார்த்தீங்கன்னா புது பேக் வாங்கியிருக்கோம். புது பேகு, புது பாக்ஸு. அரையாண்டு முடிஞ்சு போகும்போது சரி, இப்போ அரையாண்டு முடிஞ்சோடனே லீவ் முடிஞ்சோடனே வாங்கிட்டோம். பட் ஆனால் கொடுத்து விடல. நம்ம ஒரு 2-3 நாள் தானே ஸ்கூலு. அதுக்கப்புறம் பொங்கல் லீவு முடிஞ்சு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடல. இன்றைக்கி தான் வந்து கொடுத்து விட்ருக்கோம். அந்த பேக் டாராக கிழிஞ்சு பொங்க விட்டாச்சு மேடம். அன்றைக்கி வாங்கினது தான், காமிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் காமிச்சோம். இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கொடுத்த பேக்கில் தான் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இவளுக்கு போடுறக்கு, புக்கு வைக்கிறதுக்கு, பேட் இதெல்லாம் வைக்கிறதுக்கு வந்து பற்ற மாட்டேன்ருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பேக்கே வாங்கியாச்சு, பெருசாகவே வாங்கியாச்சு. பேக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. பாப்போட பேகு. See you. Love you too, ma. Bye. Bye. Bye, bye, bye. சாப்பிட்டாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. பிளர் அடிக்குதோ இல்லையா? ஓ ஃபேஸ் தான் பிளர் அடிக்குது. எதுக்கு ஐஃபோன் வச்சிருக்கிறோம்னே சத்தியமாக தெரியல. சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கு அந்த இது வாங்கி போடணும், அடாப்டர் ஏதாவது வாங்கி போட்டால் தான் அது வந்து அது ஒரு வீடியோ. அவ்வளோ பெரிய ஐஃபோன், அவ்வளோ குவாலிட்டி கேமரா இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஓப்போவில் எடுத்து மூஞ்சியெல்லாம் பிளர் அடிக்குது. இப்போ வெளியில் வந்து ஒரு வேலையை கிளம்பிட்டோம். போயிட்டு ரிட்டன் வரையில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அதையும் வாங்கிட்டு கையோட வீட்டுக்கு வந்துடலாம். போகலாமா? சரி ஓகே வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். திருப்பூர் போவோம் வாங்க, சுற்றுவோம். தண்ணி எடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. ஒரு மாதிரி கேராக இருந்துச்சு, அதுக்காக ஆரஞ்சு மிட்டாய் வாயில் போட்டாச்சு, கிளம்பியாச்சு. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கீங்க இந்த ட்ரெஸ். ஏமம்மா எப்போ போட்ட? கடைசியாக அந்த ப்ரமோஷனுக்கு போட்டேன்னா டாட்டா ஷோரூம் ப்ரமோஷன் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருக்கேன். அப்புறம் டைட்டாக இருந்துச்சு, இப்போ லூஸாக இருக்குது. சரி வாங்க போகலாம். இந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்ம வேலையை பார்க்குறக்கு நம்ம கிளம்பிட்டோம். வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னா ஒரு பொருள் ஒன்று வாங்கணுங்க. அந்த பொருளுக்காக ரோடாக தெரியுறேன். இதில் வேறு 1/4 மணி நேரம் வெயில் நின்றுட்டு இருந்தேன். அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களாம்மா? வாங்க. மீன் ஒரு 4 கிலோ எடுத்து நல்லா குழம்பு வச்சா நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா சிவா போகிறோம். சிவா இங்கே கடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இங்கே கடை போடக்கூடாது. எல்லா கடையும் உள்ளே இருக்குது. ஆதரவு வந்தாச்சு. சிவாக்கு உள்ளே போயிட்டு நல்லா நறுக்குன்னு 4 ட்ரெஸ் எடுக்கணும், கிளம்புறோம். அது எவ்வளோ? 270.
3 நாளாக இருக்குது. கிளம்பியாச்சு. என்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வீட்டில் போய் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டுக்கு இந்த பொருள் வாங்குவோன்னு நினச்சே பார்க்கல. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துச்சு. திங்கக்கிழமை இல்லைங்களா, ஸ்கூல் போயிருக்காங்க, ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை. அதனால் ஸ்நாக்ஸ் வாங்கலாம். நீங்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் ஒரு 5-5 கிலோ வாங்க. ஏன் ரவுண்ட் முறுக்கு 100 கொடுத்துருங்க. அவங்க வித்தியாசமாக வாங்குவோம். சும்மா வாங்குறதே வாங்குறேன். நீ வாங்கினோம், நீ திங்கிறதுக்கு வாங்குற பிள்ளைங்க இருக்கு. திம்பா ஸ்கூலுக்கு போட்டு கொடுத்தோம். இளநீ குடிக்கிறதுக்கு வந்து 3 இளநீ ரூபா. காசு வச்சிருக்கே இல்லையா? காசு இல்லை, உங்களை விட்டுட்டு போயிடும். அந்த அக்காவுக்கு துணைக்கு இருந்துக்கா கடையில் வெட்டி கொடுக்கறதுக்கு. போதுமா? இன்னொன்று குடிக்கிறியா? வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்க. என்ன முறைக்கிற? ஏன் வாங்கி கொடுத்து கூட்டி வந்தா தான் மனசனுக்கு ஒன்றுமே வாங்கல. இளநீ வேணுமான்னு கேட்டார். என்கிட்ட 150 ரூபா தான் இருந்துச்சு மிச்சம். 100 ரூபாய்க்கு இளநீ வாங்கினேன். அங்கே கடையில் ஒரு பப்ஸ் வாங்கினேன். அந்த பப்ஸை நானே சாப்பிட்டுக்கிட்டேன். ஆமாம், நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் தான் சாப்பிடுவேன். இந்த நானும் கூப்பிட்டு பார்த்தேன், திரும்பவே இல்லை. அது நம்ம என்னங்க பண்ண முடியும்? ஏன் தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏமாலாம் தப்பே சொல்ல முடியாது. சரி, இப்போ என்ன வாங்கினேன்னு பார்க்கலாமா? இதிலலாம் ஒன்றும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு ஒரு 2 ஜாக்கெட் பிட் எடுத்துகிட்டு வந்தேன். போன டைம் 3 எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது 3ஐயும் தைக்க கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது 2 இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் வரையில். ப்ளவுஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம். 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இந்த பொருள் வாங்கியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நினைக்கும் போது பெருமையாக இருக்குது. நீங்கள்லாம் வந்து வருஷத்துக்கு மாற்றுவீங்களா? நிறையா வாங்கியிருக்கிறோம். ஆமாம், நீங்கள் வந்து வருஷத்துக்கு வாங்குவீங்களா இல்லை உங்கள் வீட்லேயும் அப்படித்தானா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத, என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த பெட்ஷீட் வாங்கி பாப்பாவுக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு ஆகுது. 7 வருஷம் ஆகுது. ஓகேங்களா? இந்த பெட்ஷீட் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எஸ்எம்மில் இருக்கையில், ஹாஸ்டலில் இருக்கையில் வாங்கின பெட்ஷீட்டு. அப்போ 10 வருஷம் ஆகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி 10 வருஷம் ஆகுது இந்த பெட்ஷீட் வாங்கி. கீழே அடியில் வந்து இந்த ஒரு டபுள் கலர் பெட்ஷீட் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கையில் அத்தை வேலை செய்கிற வீட்டில் கொடுத்தாங்கன்னு கொண்டு வந்து கொடுத்த பெட்ஷீட். புதுசு. அது இப்போ 5 வருஷம் ஆச்சு. அது 5 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா? இப்போ எதுக்குமா இதெல்லாம் நீ சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனால இவர் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகிடுச்சு, அலர்ஜி வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. டாக்டர் ஃபஸ்ட்டு கேட்டது என்னன்னு கேட்டாங்கன்னா, தலகாணி எப்போ கடைசியாக மாற்றினீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம வீடு கட்டி கூடி போனோம் இல்லைங்களா, அப்போ தான் நம்ம வந்து மாற்றினது. இப்போ 2 வருஷம் ஆச்சா? 2.5 வருஷம் ஆச்சா? 2.5 வருஷம் ஆச்சு அந்த தலகாணி மாற்றி. டாக்டர் முதல்ல அந்த தலகாணி தூக்கி போட்டு வேறு தலகாணி வாங்குங்க, பெட்ஷீட் மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. அது இவர் கலக்கே இல்லைங்க அப்படின்ட்டு சத்தம் போட்டாங்க. அப்படி வந்து யூஸ் பண்ணக்கூடாதாம்மா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ இது இருக்கும், அது வந்து பார்த்திங்கன்னா சேராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பெட்ஷீட் தான் வாங்கணும், வேறு பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை. தலகாணியும் வாங்கணும். தலகாணி வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கலை. சரி ஆன்லைனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆன்லைன்லேயே எவ்வளோன்னு தெரில இன்னும். அதை வந்து இனிமேல் தான் பார்க்கணும். 2 பெட்ஷீட் வந்து வாங்கியிருக்கு. 2 பெட்ஷீட் வாங்கியிருக்கு. இதே மாதிரி இங்கே ஒரு பெட்ஷீட் இருக்கு இல்லைங்களா, இந்த 3ஐயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெரிய பெட்ஷீட்டை வந்து துவைச்சி மடித்து மேலே வச்சுருவோம். யாராவது வந்தாங்க அப்படின்னா வந்து கீழே விரிக்கிறதுக்கு, உட்கார்றக்கு, இது மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கி நம்ம மேலே போட்டுருவோம். இந்த பெட்ஷீட்டை வந்து தூக்கி போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் ஆச்சு. கிழிஞ்சிருச்சு, டார்டாக கிழிஞ்சு. நான் கையில் நூல் ஊசி போட்டு தைச்சி வச்சிருந்தேன். கொஞ்சம் தள்ளியே கோருங்க, இந்த பெட்ஷீட்டை விரிக்க போகிறேன். ஆமாம், பரவாயில்லையா? 270 ரூபாய்க்கு. நட்ராஜ் தானே? நட்ராஜா? இது என்னது கோவிந்தராஜா? கோவிந்தராஜா அதுவும் தான். அதுவும் தான் அம்மா கொண்டு வந்ததும் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 280 ரூபா சிவாவில். பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பரவாயில்லன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இந்த வச்சுட்டு ஒன்று இதே மாதிரி தான் கலரும் வந்து பார்த்திங்கன்னா மாற்றலை, சேம் அதே கலர்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 3மே பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் எடுத்துருக்கு. வேறு எதுவும் வாங்கலை. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு, இதை தான் வாங்கணும். ஒரு வேலையாக போனோம், வேலை முடிச்சுட்டு வந்தாச்சு. மாமா சாப்பிட்டுட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாப்பா போய் கூப்பிட்டு வருவோம். ஓகேங்களா? அதுலேருந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தூங்க போகிறேன். நான் தான் ஒரு இளநீ குடிச்சேன்ல, வயிறு குப்புன்னு இருக்கிறதுனால தூங்க போகிறேன். காய் எடுத்து வைக்கணும். ஆமாம், காய் வாங்கிட்டு வந்தோம். காய் நம்ம வாங்கலை, வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தோம். ஃப்ரீயாக கிடச்சிது, ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெல்லாம் ஒரு கொஞ்சம் நிமிஷம் வெளியே வச்சுட்டு தூக்கி அதுக்கப்புறம் உள்ளே வைக்கணும். சரி, ஓகே. பாப்பா வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்க்கலாம். என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமையல் வேலை நடக்குது. என்ன ஜமையல் சொல்லுங்கள் பார்ப்போம். தேங்காய் பால் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. தேங்காய் வேறு இல்லை, பொங்கலுக்கு உடைச்சது உடைச்சது அது இது நிறைய கிடக்குது. அதனால் ஒரு 2.5 மூடியா 1.5 மூடி தேங்காய் இருந்துச்சு. அந்த தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீண் பண்ணாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, வீணாகாது, அப்படியே தான் இருக்கும், பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று சந்தகம் வாங்கிட்டு வந்தார் மாமா. சந்தகம் வந்து தாளிச்சு சாப்பிடலாம், இருந்தாலும் பால் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா இருக்குள்ள ரெடி பண்ணலாம். மாமா வந்து தேங்காய் உரிச்சிட்டு இருக்காங்க. மணி ஆச்சு கரெக்டாக. இவர் செஞ்சு முடிக்கிறக்கும் பாப்பாவாக இருக்கும் கரெக்டாக இருக்கும். எனக்கு வேறு பசியாகுது. ஓ கடவுளை, ஜாலியாக பார்த்து மூடி இருந்துச்சு. இந்தா தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிங்களே, அதுக்கு தான் இந்த வீடியோ. ஒரு 2 அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் திருப்பி அரைக்கணும். நல்லா அரைச்செடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு திரியாக இருக்கும். இதுலேருந்து தான் நம்ம பால் புளியணும். இதுக்கு வந்து நீங்கள் என்ன துணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இட்லி துணி, நம்ம இட்லிக்கெல்லாம் காட்டன் துணி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த காட்டன் துணியை வந்து கீழே பெரிய வடிகட்டு வச்சுட்டு அந்த வடிகட்டு மேலே காட்டன் துணியை போட்டுட்டு நம்ம உள்ளே இருக்கிற அந்த தேங்காய் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த விழுதை எடுத்து நம்ம உள்ளே வச்சு புழிஞ்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பால் மட்டும் தனியாக பிரித்து கொடுக்கும். ஏமாம்மா? காட்டன் துணியில் தான் கையில் புழிஞ்சிங்கன்னா திப்பி திப்பியாக உள்ளே வந்துடும், கையில் புளியக்கூடாது. ஆமாம், அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா குழந்தை பிள்ளை பாப்பா குடிக்கிறது அது கொஞ்சம் ஏதாவது அவள் சும்மா எப்படின்னாவே இப்படி குடித்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அந்த துணியில் இருக்கிறத வந்து நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கணும். அது இன்னொரு தடவை போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா மறுபடியும் ஆமாம், இன்னொரு பால் எடுக்கணும், மறுபால் எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு பால். தூக்கி வந்து டஸ்ட்பின்குள்ளே போடக்கூடாது, பக்கத்தில் ஒரு குண்டா வச்சு அந்த குண்டாக்குள்ளே போட்டுக்கணும். அளவாக தான் எடுத்து நம்ம போட்டு புளியணும். நிறையா போட்டோம் அப்படின்னா அளவாக புளியிற மாதிரி துணி பிடிச்சி புளியிற அளவுக்கு. தயிர் ஸ்மெல் கப்புன்னு அடிக்குது. தயிர் ஸ்மெல் இல்லை, அந்த பால் ஸ்மெல்லு. தயிர்னு நினைக்கிறேன். நேற்று ஸ்மெல் இல்லை, இன்னைக்கு இல்லை என்னன்னு தெரியல. நேற்றுனால சாப்பிட ஆசையே போட்டு போயிட்டு சாப்பிட முடியாது, ஆட ஒரு மாதிரி. ஐயோ ரொம்ப பிடிச்சிட்டிங்களா? என்னாச்சு? எவ்வளோ வருஷமா வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா என் இட்லி துணி இப்படி பண்ணினேன். அது இப்படியா நாளத்தை கட்டேன் இட்லி திரி வடி எருமை மாடே. இட்லி ஊத்துறதுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, புளியறது. எத்தனை வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? முதல்ல இதை மாத்து. அது காட்டன் துணிமா. காட்டன் துணி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அது விலைக்கு வாங்கினது தான். எதுவுமே ஒரு லெவலுக்கு மேலே யூஸ் பண்ண. இல்லை இது வேட்டி தான், ரேஷன் வேட்டி தான் காட்டன் துணி. ஆமாம், இருக்கு கிழிப்போம்ல, அப்போ தான் கிழிக்க முடியும். இப்போல்லாம் உடனே எல்லாம் கிழிக்க முடியாது புது துணியை. இது என் குழந்தைக்கு பாருங்க, ஒரு துணியை கிழிச்சு விட்டாரு, இன்னொரு துணியை எடுத்துட்டாரு. பொண்ணே போடுவேன் மெதுவாக பிள்ளைங்க. நல்லா புரிஞ்சது சார் வரும், அதனால பிச்சு. எவ்வளோ நாளில் வந்து என் இட்டு துணி மேலே நீ கண்ணு வச்சுருந்தியோ பிக்கிறக்கு. பால் அப்படியே ஆடவர் இப்படி கட்டி நிற்க. புள்ள வந்து சாப்பிடுவோம். ஏன்டா நாய் மாதிரி கத்துறேன்? நீ அப்படி திங்க போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு போட்டா அப்புறம் உழப்புற? சரி இருங்க, அவர் 2வது பால் எடுக்கணும், அந்த இது எடுக்கணும் பார்க்கலாம்.
நீங்கள் வந்து நினைக்கலாம், ஏன் பிரியாக்கா நீங்கள் பண்ண மாட்டீங்களா, ஏன் பிரியா நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுமா? அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள பண்ண சொல்லிட்டேன். ஏப்பா கஷ்டமான வேலை தான் அவங்க செய்வாங்க. சத்தியமாக நான் தேங்காய் பால் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. மாமா தான் எடுப்பாங்க. எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னு இல்லை, ஒரு டைம் இப்படி அரைச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க, நீ புளிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் புளிஞ்சேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது சரி அவங்க பண்ணுறாங்க, ஏன் நம்ம போய் இடையில போய் கரடி மாதிரி நிற்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி, நாளைக்கு வந்து 2 இது பிளான் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்லுங்கள். காய் சாப்பாடு ஒன்று, இன்னொன்று கத்திரிக்காய் புளிக்குழம்பு. 1 டம்ளரில் காய் சாப்பாடு பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ சாப்பிட முடியல. இல்லை நைட் பண்ணிக்கலாமா? ஆசையாக இருக்குது. ஐயா இன்னைக்கு எங்கே நைட்டு வீட்டில் இது தேங்காய் பால் இருக்குது இல்லை, தோசை வச்சு ஆட முடியாது. அதை இப்போ சாப்பிட்ருவேன். தேங்காய் பால் இப்போ இது என்னம்மா இது இருக்குல்ல, இது ஊற்றி சாப்பிட்டுட்டு இந்த மல்பால் இதை ஊற்றி பண்ணுற பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த பவுல் தூக்கிலங்க அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருவோம். இதில் ஒரு 4 டம்ளர் நம்ம ஊற்றி குடிச்சுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சைடு இதோட திப்பியா ரெண்டாவது எடுக்கிறக்காக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவோட அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றணும். நம்ம சௌரியத்துக்குலாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக இந்த ஊற்றிட்டு தெரியுங்களா, கொஞ்சமாக ஊற்றி 2வது பால் எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 4 பேர் இருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனால் இந்த நம்ம இடியாப்பம் அப்படின்னு அவர்கிட்ட, ஆமாம் இது கூட பரவாயில்லப்பா, 2வது தண்ணி கூட அவ்வளோ பாலே இருக்காது தெரியுமா, அது வெறும் தண்ணி தான் இருக்கும். அதையும் வாங்கி ஒரு குழந்தைய குடிக்குமோ இருக்கும். இடியாப்பம் மட்டும் வேணா வாங்கிக்கலாம். இடியாப்பம் அப்படியே ஒரு அடசல் சும்மா அப்படியே வேக வச்சிடலாம். சூடு பண்ணிக்கலாம். போன டைம் அப்படித்தான் பண்ணேன், சூடு பண்ணியிருந்தேன். சரி ஓகே, இது 2வது பால் அதோட எடுத்து மிக்ஸ் பண்ணி இப்போ ஏலக்காய் தட்டி போட்டுருவோம். ஏலக்காவும் சர்க்கரை மட்டும்தான் போடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்க மாட்டோம், அப்படியே தான் சாப்பிடுவோம். அடுப்பில் வச்சா திரி ஆயிரும், அடுப்பில் வைக்கக்கூடாது. ஆமாம், நான் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் வைக்க மாட்டேன். அசால்ட் ஆயிரும் நம்மளுக்கு. அதனால வந்து நம்ம அப்படி பண்ணாமே இருக்கு. ஏலக்காய் மட்டும் தட்டி போடு. சரியா, ஏலக்காய் மட்டும் தட்டி போடு. நான் போய் பாப்பா ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்துட்டேன். பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கெட்டில் வாங்கின சந்தகத்தை வந்து இட்லி சட்டியில் வந்து ஒரு ஆவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. அது ஒரு 5 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். பாலை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஏலக்காய் தட்டி போட்டு உள்ளுக்குள்ளே வந்து கரும்பு சக்கரை வந்து போட்டிருக்கேன். கரும்பு சக்கரை போட்டு கொஞ்சமாக வந்து வெள்ளை சக்கரையும் போட்டிருக்கேன். ஏன்னா கரும்பு சக்கரையே ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஸ்வீட்னஸ் கொடுக்காது. பார்த்தீங்களா எவ்வளோ திக்னஸாக இருக்குன்னு. தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அளவாக ஊற்றி இருக்குது. பாப்பா வரட்டும் சாப்பிட்லாம். என்ன மிஸ்கிட்ட காமிச்சேன், நீ எழுதுன்ற காமிச்சேன் உடனே கேட்கவே இல்லைன்றா. சரி போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. அதுங்கிறது தூக்கிட்டு வந்தேன், உன் ஃப்ரெண்டு தந்தாளா? ஐயோ ஏன் சாமி. சரி பீட்ரூட் சாப்பாடு ஒரு நாள் கொண்டு போய் பரவாயில்ல. இப்போ அப்பா உனக்கு ஒன்று செஞ்சு வச்சுருக்கான். என்ன தெரியுமா? ஆஃப் பண்ணியாச்சு. 5 நிமிஷம் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆவி பறக்க ரெடி. தேங்காய் பால் எனக்கு ஒரு டம்ளர் குடிக்கிறது கொடு கொஞ்சம். குடிக்கிறது கொடுக்குறேன், எல்லாத்துக்குமே போடுறேன். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கு. இன்னைக்கு பால் தேங்காய் நிறைய, தண்ணி கம்மி. தேங்காய் வந்து எப்பவும் ஒரு தேங்காய் தான் எடுப்போம். இன்னைக்கு 1.5 மீடி எடுத்து நீ சாப்பிட்டு கேளு. உனக்கு இல்லைன்னு யார் சொன்னா? வாங்கிக்கோ. உனக்கு குடிக்கிறதுக்கு வேணா எடுத்துக்கோ. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க எல்லாரும், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இருக்குது. சரியா? பிள்ளைக்கு வச்சிரு, அவள் கேப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு. அவள் எப்பயாவது தான் குடிக்கிறா. அம்மா கொடுத்துருங்க. இந்தாம்மா, நல்லா இருக்கா? வாங்க சாப்பிடுவோம். 5 மாதத்துக்கு அப்புறம் ஏதாவது சாப்பிட்டா இப்போலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அத்தை 5 மிட்டாய் வாங்கி கொடுத்துருக்காங்க. பிரியா, அந்த எனக்கு விண்டேஜ் சாரி சூப்பர். விண்டேஜ் சாரினா
அது என்ன சரிங்க விண்டேஜ் நம்ம நேவி கலர் சரிங்களா? பாப்பா டிவி சவுண்ட் கம்மி பண்ணி விடு. நைட்டுக்கு என்ன ரெடி பண்ணுற? நைட்டுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி. 4 எல்லாம் தண்ணி 5ஆவதுல எனக்கு தம்ம துண்டு கிடச்சது இருக்குங்க. வெஜிடபிள் பிரியாணியா? தேங்காய் பால் முடிஞ்சே இருக்கா? கொஞ்சோண்டு இருக்கு, ஒரு டம்ளருக்கு வரும். நான் இது கட் பண்ணி தந்து இப்போ டீ காப்பிங்க. இப்போ காஃபி குடிச்சா எப்படி சாப்பிடு? மணி பாரு 7. எனக்கு பால் வேணும். நீ தலைக்கு போது என்ன வைத்தங்க? இப்போ பாப்பாக்கு என்ன சொல்றியா? இப்போ சார் தலைக்கு எதுப்பா புளியா? இந்நேரத்தில் புளிப்பெல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிக்கும். நானே சாப்பாடு அது ரசத்துக்கு எடுத்து வச்சிட்டேன். பாப்பா நீ சாப்பிட்ட போதும் சரியா? நீ போய் தலைக்கிற மூஞ்சிலாம் பாரு, மறுபடியும் இந்த இது வந்துச்சு பாரு. ஓ இப்போ ஆத்த சுடுதண்ணி வச்சிருக்காங்க, போய் குளி. இப்போ வந்து மாமா காஃபி போடுவோம். ஃபேண்ட்டு நாளைக்கு சைக்கிள் ஹோட்டலில் போட்டுருக்கேன் வச்சுரு. போட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் காஃபியா டீயா? என் வரைக்கும் எவனா தொட்டானா அவனுக்கு வயிற்றால வாந்தி பேதி எல்லாம் போகும். ஏன் போட்டீங்க? டீ தூள் இருக்கு தானே இல்லையா? ஆட அப்புறம் சொல்லியிருக்கலாம்ல, அதே வழியில் தானே போனோம், வாங்கிட்டு வந்துருப்போம்ல. எல்லாத்தையும் மறந்தாச்சு இன்னைக்கு. என்ன ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லி அங்கே போகலான்னு சொன்னீங்க, மறந்துட்டோம். டீ தூள் இல்லைன்னு சொல்கிறக்கு மறந்துட்டீங்க. என்னடா கிச்சனுக்குள்ள திடீர்னு கருப்பாக ஒரு என்ன சத்தியமாக சொல்கிறேன், மனசில் காட்டாத முறைங்களா நீயும் உன் பிள்ளையும்? மாற்றி மாற்றி இருக்கிற துணி அவுத்து போகிறீங்களா? துவைக்கிறத வேண்டி அதனால தான் மிஷினில் போடுறது. அதை குனிஞ்சு அலசி கேளு என்ன சொல்லு, பதில் சொல்லு. காலையில் ப்ரொமோஷன் கூட்டிகிட்டு போனீங்க, அதனால் அந்த ட்ரெஸ் போட்டு போனேன். சும்மாவே எனக்கு அந்த ட்ரெஸ் பிடிக்காது, ப்ரொமோஷன் போகிறேன்னு சொல்லி போட்டு போனேன். திருப்பி வந்தோடனே ஃபுல்லாகவே வந்து இது என்னது ஸ்டோன்றதுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு, மாற்றினேன். அப்போவே நினச்சேன் நைட்டி தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஓகேவா? பட் ஆனால் போடலை. இப்போ வந்து அந்த ட்ரெஸ் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நைட்டி எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, உங்கள் பனின்னு பார்த்தோன்னே போடலாம்னு ஆசையாக இருந்துச்சுன்னு தூக்கி போட்டுருக்கேன். அப்படியே எருமாடு மாதிரி இருக்கு கருப்பா. என்னதான் இப்போ சமைக்க போகிறாய் பாப்பா? கீழே ஏதாவது விரிச்சு உட்காரு சொல்லியிருக்கு தங்கம், வெறும் தர உட்காராத தர விரும்புன்னு இருக்கு. இப்போ நான் உனக்கு இது இல்லையா பாப்பா அப்படின்னு கேட்டேன்னா எழுதிக்க மாட்டேன். ஹோம்ஒர்க் தானே? ஹோம்ஒர்க்குன்னு வாயை தந்து கேட்டால் தான் எழுதுற பாப்பா. காலையில இதே வேலை தான் பார்த்தா, இப்பவும் இதே வேலை தான் பார்க்குறா. எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரும்னு தோணல. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்தோடனே எழுதுவா. எவ்வளோதான் போகிற ஆர்வம் எல்லாம் போச்சு. நீ எதுக்கு புது பேக்கு புது பென்சிலாம் வாங்கி கொடுக்குற? அது தப்பா போச்சு. தூக்கி வீசுறா. வீசு இந்த வீசுற மிஸ் பார்க்கட்டும். எழுது வீசு, இப்போ வீசு, தூக்கி வீசுமா, வீசு. உங்கள் மிஸ் பார்ப்பாங்க வீடியோ, லாங் வீடியோ. பார்த்துங்க மிஸ் எப்படி சொல்கிறான்னு பார்த்துக்குங்க. அழுகிறா பார்த்துங்க, இப்படி தான் சொன்னால் அழுகிறா. இப்படி தான் எங்கள் மிஸ் பண்ணுறாவ. மொட்டு உடஞ்சு. அது என்னது? ஐயோ சோயா பீன்ஸா? நீ தயவு செஞ்சு சொல்கிறேன், உனக்கு பிடிக்கலன்னா நீ விரதம் இரு எனக்காக. நான் நல்லா சோத்தில் தானே போடுவேன். நான் நல்லா இருக்கணும், நான் அழகாக இருக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கு. புரியல. நீ நல்லா இருக்குன்னு விரதம் இருக்கிறதா ஒரு நியாயம். நீ அழகா இருக்கேன்னு நான் எப்படி விரதம் இருக்கணும்? 28 வயசு வந்து எனக்கு 28 ஆச்சு. கிளவி நீ பாரு, உனக்கு 38 வயசு ஆகுது, நீ இப்படியே இருக்கிற. எனக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆகாது. பிறந்த நாள் இப்போ எனக்கு எதுவும் வாங்கி தரலையா அப்படின்னு கேட்குற. அப்புறம் என்ன? அப்பெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் வயசு கேட்கும்போது கஷ்டமா இருக்கு தானே? இத்தனை நாள் எனக்கு தெரியல. இன்னும் 2 வருஷத்துல எனக்கு 30 வயசு ஆக போகுது. ஐயோ இன்னும் 2 வருஷம் தான்டா ஆண்டி. இப்பயே உனக்கு ஆண்டி சொல்லு, அதை சொல்லு முதல்ல. இப்பயே ஆண்டின்னு சொல்றீங்க. சரி சீக்கிரம் ரெடி பண்ணு. பசிக்குதா என்ன? பசிக்கல. ஏதோ பால் உருண்டை படம் மாதிரி வயிறு கப்புன்னு இருக்கு. அனைமா சாப்பிட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சாப்பிட மாட்டேன். தயிர் இருக்குது, தயிர் வெங்காயம் வேணா போட்டுக்க. இந்த பால் பழைய இந்த பாலை ஏய் அதை காய வச்சு பெரிய ஊற்றுவே நைட்டு. இல்லை அந்த பிள்ளை நைட்டு பால் குடிக்கவே இல்லை. பாப்பாக்கு நைட்டு ஒரு டம்ளர் பால் ஊற்றி கொடுக்கணும். ஓகே பார்த்தீங்களா? வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்னலாம் வந்து வெட்டி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வெங்காயம், 2 தக்காளி, வெஜிடபிள்ஸ். ஓ நீ காய்கறி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? காய்கறி எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம், வடசட்டி எடுத்து வச்சுக்கலாம். கோட்டை சுட்டு போட்ட குத்தி சாத்தா குட்டி சாத்தா. சரி ரெடி பண்ணிட்டு சொல்ல வரேன் நான். அழகா இருக்கேன் பாக்கடிட்டா. பைத்தியக்காரி. கம்ஃபர்டபுளா இருக்கு. இதுக்கு செக்கப் போயில இப்பதான் போனாங்க. நீ நர்ஸ் ஆட்டி குச்சி எடுத்து துரத்தி விட்டுற டாக்டர். அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. 8 மாசம் வந்து ஒரு அக்கா இப்பதான் வந்தாங்க. ஆனா உங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசு, ஒரு 8 பீஸா இருக்கும்னு நினைக்கிறேன்.
ம் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு அப்படி தான் இருந்தாங்க. நான் ஒன்றும் சொல்லையா? அவங்களுக்கு தேவை லெக்கின் போடக்கூடாது, Tight-ஆ. இருக்கு. ஆமாம், இந்த மாதிரி போட்டாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நைட்டி நீங்கள் போட்டு வந்தாலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை வயிறு ஃப்ரீயாக இருக்கும். ம் அதிசயமாக இருக்குது. நெய் வச்சுட்டா, நெய் ஊற்ற போகிறான்னு சொல்ல வந்துச்சுட்டா. நெய் ஊற்றக்கூடாது, தப்பு. பாவத்தில் அதிசயமாக நெய் ஊற்ற போகிறாளே அப்படின்னு நினச்சேன். இல்லை, இந்த நெய் போடலாம். இது வந்து நெய். அது என்னது? அது பியா? சரி, எருமை மாடு மாதிரி. எல்லாம் நெய் தான். இது நெய் தான், இது நெய். பிரியாக்கு பார்த்தீங்கன்னா நெய்யே பிடிக்காது, அதனால் அவங்க எதுலேயுமே நெய் சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த பிரியாணி செஞ்சு எங்களுக்காக கொடுத்துருவாங்க. இன்னும் 2 ஸ்பூன் பிரியாணிக்கு நெய் போட்டு சேர்த்து. சரி ரெடி பண்ணு, நான் போய் உட்கார, எனக்கு கால் வலிக்குது. எதுக்கு உட்காருங்க? விசில் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டு வரேன். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு. ஏன்? படி. சாப்பாடு ரெடி. என்ன சாப்பாடு? பருப்பு சாப்பாடாச்சு. சாப்பிடும்போது தானே தெரியும் அப்படிங்கிறதும். சொல்கிறீங்க. சரி எடுத்துட்டா. பசிக்கவே இல்லை, ஆனால் சாப்பிட்றோம். சரி வாங்க சாப்பிடலாம். அம்மா கொஞ்சமாக வேணுமாம்மா, சோறு வை. சாப்பிட்டாச்சு, இப்போ தான் சாப்பிட்டோம். லைவ் போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். லைவ் போகுமா என்ன அப்படின்னு தெரியல. எங்கள் பொட்டு கொஞ்சம் கோணையாக இருக்குது. பொட்டு கொஞ்சம் ஐயோ நல்லா இருந்த பொட்டு கோணம் பண்ணிட்டணும். ஓகே, சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்க போகிறோம். லைவ் போகுமா என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரியல. பார்க்கலாம் லைவ் போகிறோமா இல்லையா அப்படின்னு. எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படின்னு நம்மளுக்கு இன்னொரு யூடியூப் சேனல் இருக்குது. அதை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் விலாகு டெய்லியும், அதாவது நீங்கள் பார்க்கும் போது டெய்லி விலாக் அப்லோட் ஆகும். பட் ஆனால் ஒரே சேனலில் கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அதாவது இதில் ஒரு நாள் நான் விலாக் போட்டேன் அப்படின்னா எம்பிஎஸ் ஃபேமிலியில் ஒரு விலாக் வந்து போடுவேன். அப்படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு டெய்லி விலாக் கம்பல்சரி வரும். ஏதோ ஒரு விலாக் கம்பல்சரி. விலாக் போடாமல் இருக்க மாட்டேன், விலாக் போட்டுருவேன். ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸுக்கும் சரி விலாகுக்கும் சரி நல்லாவே சப்போர்ட் கொடுக்குறீங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இதே மாதிரியே கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் பண்ணணும். இன்றைக்கி சுத்தமாக தூங்கவே இல்லை. வீடியோ எடுக்கிறதுக்காக வெளியே போயிருந்தோம். கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்லேயே ஒர்க் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு. பாப்பா நான் விலாக் இது பண்ணிட்டு இருக்கேன், கதவை சாத்தி விட்டு டிவி சவுண்டு கேட்கும். ஓகேங்க, இந்த விலாகை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். குக்கிங் விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. என்ன குக்கிங் விலாக் போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எம்பிஎஸ் ஃபேமிலியில் குக்கிங் விலாக் கண்டிப்பாக வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலியில் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக யாராவது இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு விலாகில் பார்க்கலாம். பை.